ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பேசிக் லைன்லேருந்து லீஃப் வந்து எப்படிலாம் வந்து மேக் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைன்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு டார்க் லைன், லைட்டான லைன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லைன் போடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லைன் வந்து பக்கத்துலேயே ஜாயின் ஆக்குற மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு லைன் தின்னான லைன்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து தின் லைன் போட்டாச்சு. இப்போ வந்து டார்க் லைன் எப்படி பார்க்க போகிறோம் அப்படிதான் போல். டார்க் லைன் டபுள் லைன் போட்டு அதுக்கப்புறம் வந்து நடுவில் ஒரு லைன் போட்டோம்னா டார்க் லைன் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து லைன் போடுங்க. நெக்ஸ்ட் லைன் போட்டுட்டு டபுள் லைன் போட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு லைன் போடுங்க. மொத்தமாக வந்து ஃபஸ்ட்டு 2 லைன் போட்டோம்ல, அதுக்கு வந்து நடுவில் ஒரு லைன் போடுங்க. இப்போ வந்து போல்டாக தெரியும், டார்க் லைன் வரும். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் லைன் ஒரு லைன் சென்டரில் ஒரு லைன் இருக்குது. அதுக்கப்புறம் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் டார்க் லைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒன்றொன்றையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டாட் லைன் சின்ன சின்னதாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலேயே ஒரு ஸ்லைட் லைன் போட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து இன்னமும் ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒரு லைன் கூட ஒரு டிப்பாக இருக்கும். அதே மாதிரி 3 லைன் போட்டுக்கோங்க. 3 லைன் போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு போட்ட 2 லைனுக்கும் இந்த லைனுக்கு கூட ஒரு இப்போ வந்து பார்டர் டிசைன் போட போகிறோன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி லைன்லாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து லைன் போட்டுட்டு ஹம்ப்ஸு தான் போடுவோம். ஹம்ப்னா ஒரு யூ ஷேப் போடுவோம்ல, அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெருசாக குட்டி குட்டியாக போட்ட மாதிரி கொஞ்சம் டபுள்யூ போடுவோம்ல இங்கிலீஷ் லெட்டர், அந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து இழுத்து போட்டோம்னா இதுவும் அழகாக ஹம்ப் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ளவர்ஸ்க்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹம்பும் வந்து கொஞ்சம் கேப் வந்து கொஞ்சம் தள்ளி யூ போடுவோம்ல, இப்போ எம் சொன்னோம் அப்புறம் யூ அந்த மாதிரிலாம் லெட்டர் எழுதியிருக்குல்ல, அந்த மாதிரி தான் நம்ம வந்து போட ட்ரை பண்ணுவோம். அப்புறம் வந்து ஒரு சி போடுவோம்ல, ஏபிசி, அந்த சி லெட்டர் ஒரு கேபிட்டல் லெட்டர் போட்டால் எப்படி வருமோ அந்த மாதிரி போட்டு அப்புறம் டார்க்காக வந்து அது மேலவே கொஞ்சம் அதுக்கு மேலவே இழுத்து விட்டோம்னா அழகாக இருக்கும். அதே மாதிரி லைன் போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு யூ ஷேப் அப்படி கொஞ்சம் பெருசாக, இது வந்து ஃப்ளவர்ஸ்க்கெலாம் வந்து நம்ம பெட்டல் போடுவோம், அதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகும். இதுக்கும் பார்டர் டிசைனுக்கும் வந்து இது யூஸ் ஆகும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் ஹம்பு போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து செயின் மாடல் போடணும் அப்படின்னா வந்து ஒரு லைன் போட்டுடுங்க. ஹம்பு போட்ட மாதிரியே தான் குட்டி குட்டியாக எப்படின்னா ஒரு செயின் மாடல் டாட் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். டாட் வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு டாட் வச்சுக்கணும். இப்போ டாட் வச்சோம்ல ஃபஸ்ட் லைனில், அதுக்கு வந்து சென்டர் பாயிண்ட்டாக எடுத்து அதுக்கப்புறம் ஒரு டாட் வைங்க. அதுமாதிரி ஃபில்லிங்ஸ்லாம் போடுவோம், பாக்ஸ் ஃபில்லிங், அதுக்கு வந்து இந்த டிசைன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி தேர்ட் லைன்லேயும் என்ன பண்ணோம்னா ஆல்ரெடி செகண்ட் லைனில் போட்டிருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டில் சென்டரில் வந்து வச்சோம்னா வந்து அந்த ஒரு டிஃப்ரெண்ட் வந்து டாட்டுக்கு ஈஸியாக தெரியும். அதே மாதிரி இப்படி லைன் போட்டோம், அதுக்கு ஆப்போசிட் லைனும் வந்து இப்படி வந்து ஃபில்லிங்ஸ் தான் போடுவோம்ல, அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிசைன். அதே மாதிரி வந்து இப்படி லைன் போட்டுட்டு மேலேருந்து கீழே வர மாதிரி ஒரு லைனாக போட்டுட்டு அதே மாதிரி தான் இப்போ ஆப்போசிட்டில் இப்போ லாஸ்ட்டாக வச்சு முடிக்கிறோம் அப்படின்னா அந்த டாட்டு கேஃப்க்கு நடுவில் ஒரு டாட் லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சோம்னா பார்க்கவும் ஈவனாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு செயின் டிசைன் இதுக்கு லைன் போட்டு ஹம்பு போட்டோம்ல, அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். அதேமாதிரி குட்டி குட்டியாக போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு செகண்ட் ஒன்றும் குட்டி ஹம்பு போடுங்க. குட்டி குட்டியாக வந்து ஹம்பு போடுற மாதிரி செயின் மாடலுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இதுவும் வந்து ஒரு ஈஸியான டிப் தான்.
இந்த மாதிரி போட்டிங்கன்னா இப்போ ஃபில்லிங்ஸ்லாம் போடுவோம்ல, நார்மலாக ஒரு ஸ்பைரல் போட்டு ஃபில்லிங் போட்டு ஒரு டிசைன் ஃபில் பண்ணோன்னா நம்ம ஒரு ஹேண்டில், அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லுவேன். ஆல்ரெடி நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். ரவுண்ட் எப்படி போடுறது, ஒரு டாட் எப்படி வைக்கணுன்றதுலேருந்து எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஒரு லைன் போடணும் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதுதான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ண வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம ஒரு லைன் போடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு வந்துடுவோம். இப்போ வந்து இந்த மாதிரி லாங் லைன் போடவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு பார்டர் லைன் போடுறோன்னா அதுக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால் வந்து நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ இப்போ வந்து கையிலே தான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால என்ன பண்ணணுன்னா ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து லைன் போட்டு பாருங்கள், ஹம்ப் போட்டு பாருங்கள், ஒரு ரவுண்டு போட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். டபுள் லைன் 4 லைன் போட்டோமா, சென்டரில் இருக்கிற 2 லைனுக்கு நடுவில் ஒரு லைன் போட்டோம்னா அது வந்து நல்லா போல்டு லைனாக நல்லா பார்டர் டிசைனுக்கு நல்லா லுக்காக தெரியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம லீவ்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். எப்படி போடலாம் பார்க்கலாம். லீவ்ஸ் அண்ட் வைன்ஸ் ரெண்டும் வந்து ஈஸியான மெத்தடில் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி டாட் வச்சு அப்படி இழுத்து விட்டோம்னா ஒரு லீஃப் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். டாட் வச்சுட்டு ஒரு டாட் வச்சு பொறுமையாக டாட் வச்சுட்டு லைட்டாக அப்படி இழுத்து விட்டு இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து லீஃப் வந்து உங்களுக்கு நல்லா லுக்காக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வேம் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லீஃப் போடுங்க. லீஃப் போட்டுங்க. அது பொறுமையாக ஃபஸ்ட்டு எப்படின்னா ஒரு லீஃப் வந்து ஒரு மெத்தடில் வந்து வரும். இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இழுத்து விட்டோம்னா லீஃப் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அழகாகவும் வரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பேப்பரில் போட்டு பாருங்கள். மோஸ்ட்லி வந்து ஃபிங்கர்ஸ்லாம் போட்டு பார்க்கலாம். ஃபிங்கர்ஸ்லாம் போட்டு பாருங்கள், நல்லாவும் லுக்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிசைன் வந்து ஒரு லைன் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டியாக டாட் வச்சுட்டு இழுத்து விட்டோம்னா இதுவும் வந்து ஃபிங்கர் டிசைனுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து போடலாம். இந்த ஃபிங்கர் டிசைன் வந்து போட்டோம்னா ஒரு லுக்காகவும் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி டிசைன் தான் பிடிக்கும். அவங்களுக்கு தேவையான இப்போ வந்து மெஹந்தி டிசைன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டிசைன் வேணாலும் நம்ம இதில் வந்து போட்டு இப்போ ஃபிங்கர்ஸ்லாம் நிறைய டிசைன் இருக்குது. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். இதுலேயும் வந்து ஃபிங்கர் டிசைன் வந்து நிறையா போட கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் தான் போடுவோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இப்படி போட்டுட்டு ஒரு லீஃப் மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆப்போசிட்டில் எப்படி போடுங்க. இந்த மாதிரி லீஃபும் வந்து இப்படி ஆப்போசிட் இந்த சைடு. இப்போது வந்து இதுக்கு வந்து ஆப்போசிட்டாக நம்ம போட போகிறோம். பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. இந்த மாதிரி தான் போட்டுட்டு நடுவில் வந்து ஒரு டாட் வைக்கலாம். இது வந்து நம்ம ஒரு சிம்பிளாக இப்படி பேக் ஹேண்டில் வந்து அந்த சென்டர் பாயிண்டில் போட்டோம்னா செம்மையாக இருக்கும், பார்க்கவும் லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் லீஃப் போட்டுடுங்க. இந்த மாதிரி பார்டர் கொடுத்துட்டு அப்புறம் ஷேடிங்ஸ் பண்ணுங்கள். இதுவும் வந்து நம்ம பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ்லாம் போடுவோம்ல, ஒரு சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் குட்டி குட்டி பெட்டல் வச்சு போட்டுட்டு அதுக்கு சென்டர் பாயிண்டில் ஒரு ஃப்ளவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு லீஃப்லாம் வந்து நம்ம ஈஸியாக போடலாம். போட்டோம்னா நம்மளுக்கு லுக்காகவும் இருக்கும், நல்லா பார்க்கும் போது நல்லா போல்டாக தெரியும்.
நெக்ஸ்ட் வந்து இந்த லீஃப் வந்து இந்த ஒரு பக்கம் ஷேடிங்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் டார்க் போல்டு பண்ணுங்க. நடுவில் இருக்கிற லைன் மட்டும் போல்டு பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் ஷேடிங்ஸ் பண்ணுங்கள். இதுவும் வந்து ஈஸியான டிப் தான் உங்களுக்கு. இந்த மாதிரி போட்டு பழகிட்டோம்னா நம்ம வந்து எந்த டிசைன் வேணாலும் நம்ம ஒரு ஹேண்டில் போட சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக போடலாம். ஒரு லைன் போடுங்க, இன்னொரு லைன் போட்டுட்டு இப்போ ஸ்டார்டிங் நம்ம பார்டர் டிசைன் போட போகிறோம் ஒரு ஹேண்ட்லனா இந்த மாதிரிலாம் போடலாம். ஸ்டார்டிங் பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக இழுத்து விடுங்க, லீஃப் மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து ஒரு 3 4 வரும். இந்த பக்கமும் 3 போட்டுக்கணும். மொத்தம் 4 வந்து அப்படி வரும். 5 4 போட்டுக்கணும். அப்புறம் சென்டரில் வந்து லீஃபில் வந்து ஒரு குட்டி குட்டி டாட் வச்சுங்க. இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் போடுறதுக்கு விங்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இதே மாதிரி ட்ராப் அந்த மாதிரியும் போடலாம், லீஃப் மாதிரியும் போடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றும் வந்து எப்படி போடணும் அப்படின்றது வந்து நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ வந்து நம்ம மெஹந்தியை ஒரு கோன் எப்படி பிடிக்கணும் அப்படின்றதும் இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஒருத்தர் ஃபிங்கர் போடுறோம்னா இந்த மாதிரி தான், இப்போ ட்ராப் வச்சு போடணும்ல இந்த மாதிரி தான் நம்ம போட வேண்டியதாக இருக்குது. இப்போ ஃபிங்கர்ஸ் ஒருத்தவங்க நம்ம ஹேண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து இந்த டைரெக்ஷனில் தான் கொடுப்பாங்கன்றதால இந்த மாதிரி லீஃபு இப்படி போட்டு பழகலாம். ஸ்ட்ரைட் லைன் போட்டு அதுக்கு ஃபிங்கர் ஒருத்தவங்க எப்படி நம்ம கையில் கொடுப்பாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம இந்த மாதிரி லீஃபு ட்ராப்ஸு அந்த மாதிரிலாம் வந்து இப்படி ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா அவங்க கை கொடுக்கும்போது நம்ம ஃபிங்கர்ஸ்க்கு போடும்போது ஈஸியாக வந்து நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். அந்த ப்ராக்டிஸ் பண்ணது யூஸ்ஃபுல்லாகவும் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு ஃபிங்கரில் போடணும் அப்படின்னா. இப்போ வந்து லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு லைன் போடுங்க. இது ஒரு பார்டர் டிசைனாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி தான் 4 லைன் போட்டுருமா, உள்ளே இருக்கிற சென்டர் லைனுக்கு அதுக்குள்ளார ஒரு லைன் போட்டோம்னா வந்து இப்படி ஒரு டார்க் லைனாக கிடச்சிரும். அதே மாதிரி தான் லைன் போட்டுக்கோங்க. இது ஸ்டார்டிங் பாயிண்டில் போடலாம். இப்போ ஒரு ஹேண்ட் கொடுக்குறாங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படி நம்ம ஒரு ஹேண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அது வந்து இந்த டிசைனுக்கு வந்து இப்படி போட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு ஹேண்டில் வந்து எப்படி போடுறோமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். டாட் வைங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு லைன் போட்டு டாட் வச்சுட்டு அதுக்கு டபுள் டாட் இருக்கிற சென்டர் பாயிண்டில் நெக்ஸ்ட்டு இன்னொரு டாட் வைக்கிறோம் நெக்ஸ்ட் லைனில். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் வச்சோமா, அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு அதுக்கப்புறம் ஒரு லைனுக்கு அப்புறம் டாட் வைக்கிறோம். டபுள் டாட் இருக்குன்னா அதுக்கு சென்டர் பாயிண்டில் டாட் வச்சோம்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றொன்றையும் நான் சொல்கிற டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியும் லீஃப் போட்டுட்டு ஃபுல் டார்க் ஸ்டெயின் பண்ணுங்கள். டார்க் இது வந்து நம்ம ஃப்ளவர் போட போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளவருக்கு வந்து அந்த டிசைனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி ஒரு ஃப்ளவர்னால் ஒரு டார்க் லைன் போட்டு டார்க் போல்டு பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்க்கெலாம். இப்போ ஒரு ஃபைரல் மாதிரி இப்படி சின்னதாக போட்டுக்கோங்க. இதுவும் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து யூஸ் பண்ணுற டிசைன் தான். இழுத்து ஒரு லீஃப் மாதிரி விட்டுக்கலாம். ஒரு லைன் போட்டிருந்தா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் போட்டுட்டு ஹம்பு போட்டுட்டு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இப்படி வந்து இந்த லீஃப் போட்டாலும் அது மாதிரி ட்ராப்பும் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்க. அந்த டிசைன்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ட்ராப்பு. இப்போ ஒரு ஹார்ட்டின் போடணுன்னா குட்டி குட்டி ஹார்ட்டின் இப்படி ஆப்போசிட் டைரக்டில் வந்து ஒரு குட்டி குட்டி ட்ராப் போட்டு இழுத்து விட்டோம்னா ஹார்ட்டின் நம்ம ஃபிங்கர்ஸ் கூட இந்த டிசைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
குட்டி குட்டியாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.